ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் நெற்றி பொட்டை தொட்ட உனக்காகவே இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். கஷ்டம், பிரச்சனை, கவலை, துன்பம்னு இதுவரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ துக்ககரமான விஷயங்களையும் துன்பத்தையும் பார்த்த உனக்கு இப்போது கஷ்டத்தின் கடைசி கட்டத்தை நெருங்கி விட்டாய். இந்த கஷ்டம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போய் நாளை விடியல் உனக்கான சந்தோஷ விடியலாக மாறும்படி நான் செய்கிறேன். இத்தனை நாள் நீ எது வேணும்னு காத்திருந்தாயோ, என்கிட்ட எதை கேட்டு பிரார்த்தனை பண்ணியோ, அதை அப்படியே அழகாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. மக்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையோ துன்பமோ வரும்போது என்னை குத்தம் சொல்கிறாங்க. நான் என்னவோ வேணும்னே எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் துன்பம் என்பது ஒரு தண்டனை அல்ல, அது உனக்கான பாடங்கிறத புரிஞ்சுக்கோ. வயல்வெளியையும் பூமியையும் உழுதால் தானே, அதை நல்லா மண்ணை கிளறி விட்டாதானே அதுக்குள்ளே விதையை போட்டு அழகாக வளர்க்க முடியும். அதே போல் உன் மனதை நசுக்கப்பட்டிருக்கிற உன் எண்ணங்களை எல்லாம் ஆழமாக கிளறி உனக்குள்ள நம்பிக்கைங்கிற புது ஒளியை விதையாக போட்டு உன் வாழ்க்கையை சிறக்க செய்வதற்காகவே, உனக்கு துணிவையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா சில துன்பங்களை உனக்கு கொடுக்குறேன். அதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது மாறி உனக்கான நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ இருக்கணும் என் செல்லமே. மற்ற மனிதர்கள் உன்னை புரிஞ்சு காட்டியும் இந்த வராகி அம்மா உன்னை சரியாக புரிந்தவளாகவே இருக்கேன். உன் இதயத்தில் உள்ள காயத்தை இங்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த வராகி அம்மா அனைத்தையும் புரிந்தவளாக, உன் மனக்காயத்தை சரி செய்யக்கூடியவளாக, உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடியவளாகவே இருக்கேன். உன் ஆன்மா என் ஒளியில் தோன்றியதல்லவா, உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன். எத்தனை பேர் உன்னை விட்டு போனாலும் என் அருள் ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது. உனக்குள் தெய்வீக ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். உன் இதயத்தில் நம்பிக்கையின் ஒளியை எரிய விடு. நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. அது மட்டுமல்ல, என் நெற்றி பொட்டான இந்த குங்குமத்தை தொட்ட உனக்கு எல்லா காரியமும் மங்களகரமாக நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. உன்கிட்ட எது இருந்தாலும் இல்லாட்டியும் நம்பிக்கை இருந்தால் போதும். ஏன்னா பணம் இல்லாதது வறுமை அல்ல, நம்பிக்கை இல்லாமல் இருந்தால்தான் அது வறுமையை கொண்டு வரும். நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கை சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் அதிலிருந்து மேலே எந்திரிச்சு உன்னால் வந்துட முடியும். உன் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. உன்கிட்ட உயிர் இருக்கு, உன்கிட்ட பிரார்த்தனை இருக்கு. நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அப்படி இருக்கும்போது எது உன்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டியும் நீ கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிடும் என் செல்லமே. யார் உன்னை மதிச்சாலும் மதிக்கலைனாலும் நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உனக்கான மதிப்பை மிக பெரிய அளவில் கிடைக்கச் செய்வேன். நீ காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இத்தனை நாளாக இருண்டு போயிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது வெளிச்சம் பிரகாசமாக வந்து சேரப்போகுது. நீ பிரகாசமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழ்வதை காண முடியாமல் உன்னை இழிவாக பார்த்தவங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிற போகிறாங்க. யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசினாங்களோ, உன்னை சாதாரணமாக நினச்ச அலட்சியப்படுத்தினாங்களோ, இப்போது அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு, உன்னை தப்பாக பேசிட்டோமோ தப்பாக நினச்சிட்டோமோன்னு யோசிக்கிற அளவுக்கு நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல நிலைமைக்கு உயரப்போகிறாய் என் செல்லமே. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காம போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை பெரிய காரியத்துக்காக தயார் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. தாமதம் என்பது தெய்வத்தின் பொறுமை. நான் உன்னை சோதித்து உனக்கான தாமதங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக இத்தனை நாள் உனக்கு கிடைக்காம போன விஷயங்களும் நடக்காம போன காரியங்களும் இப்போது நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே. மன்னிக்க முடியாமல் இருப்பது எப்படி தெரியுமா? நெருப்பை பிடிச்ச கையில் கல்லை பிடிப்பது போல்தான். கல்லை பிடிச்சினா அது உன்னை மட்டுமே எரிக்கும். அதனால் நீயாகவே எல்லா கோபத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மன்னிக்காம அதையே மனசில் தூக்கி பாரமாக சுமந்துக்கிட்டு இருக்காதே. தப்பு செஞ்சவன் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பான். ஆனால் நீ அதையே நினச்சிக்கிட்டு மன்னிக்காம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும்போது
அது உனக்குரிய தண்டனையாக மாறி விடுகிறதல்லவா? அதனால தான் யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்கிறேன். மன்னிக்கிற குணம்தான் உனக்கு மன அமைதிக்கான கதவு. மன்னிப்பு உனக்குள்ளே இருக்கும்போது மன அமைதியும் நிம்மதியும் தானாகவே உனக்கு வந்துடும் என் செல்லமே. நீ மற்றவங்க செஞ்ச தவற மன்னிக்கும் போது வெளிச்சம் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்துருச்சு. கண்டதையும் யோசிக்கிறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ அல்லது கோபப்படுறதாலேயோ எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் என்ன நடந்தாலும் அதை கடந்து வர பழகு. நீ முயற்சி செஞ்சினா, மன உறுதியோட வாழ்க்கையில் செயல்பட்டினா, இந்த வராகி அம்மா எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பேன். ஏன்னா முயற்சிப்பவர்கள் யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது என் செல்லமே. நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் இந்த வராகி அம்மாவே உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வந்திருக்கேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குழந்தை சிரிக்கும்போது அதில் என் முகம் தெரிகிறதா என கவனித்துப்பார். உன் தாயின் கரங்கள் உன்னை தொட்டாலே அது என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேருதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரிகிறதா? தினமும் காலையில் நம்பிக்கையோடு எழுந்து வராகி அம்மான்னு என் பேரை சொல்லிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது நீ எதிர்கொள்ளும் மனிதர்களும் எதிர்கொள்கிற வார்த்தைகளும் அவர்களது பேச்சுக்களும் செயல்களும் எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதமாக என்னுடைய வாக்குகளாகவே உன்னை நோக்கி வந்து சேருன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாகவே நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என் அருளை நீ வெளியில் தேட வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மூலமாகவே என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. எந்த தோல்வி வந்தாலும் உடனே தெய்வமே இல்லை, சாமியே இல்லை, கடவுளே இல்லைன்னு யோசிக்காதே, நினைக்காதே. தோல்வி வந்தால் அது என்னுடைய குரல் தான். உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்காக இந்த விஷயத்தில் தோல்வியை கொடுத்தேன்றதை புரிஞ்சுக்கோ. இது சாதாரண விஷயம். இதில் உன்னை தோத்து போக வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் சேர்ப்பதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. தோல்வி வந்தாலே நீ அந்த இன்னொரு வழியில் முயற்சி செய்யணும். ஏன்னா தோல்விதான் வெற்றிக்கான அடித்தளம். அந்த தோல்வியை நீ தாண்டி கடந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நல்லா வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்குது தானே, உன்னால் முடியும், நீ ஜெயிப்பன்னு உனக்குள் இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த குரல் கடவுளின் குரலாக இந்த வராகி அம்மாவின் குரலாகவே உனக்குள்ள ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. என் குரல் மிகவும் அமைதியானது தான், ஆனால் அதிக வலிமையானது கூட. நீ கண்டிப்பா என்னால் முடியுன்ற நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. இந்த உலகமே உன் பக்கம் திரும்பும்படியும் நீ மாபெரும் வெற்றியை பெறும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ எந்த இடத்தில் யார்கிட்ட அன்பை கொடுத்தாலும் அந்த இடத்தில் நான் வந்து நிற்பேன். ஏன்னா அன்பு இருக்கும் இடங்களிலெல்லாம் நானும் இருப்பேன். அழகாக இருக்கிறதும் சரி, நல்ல பலமாக தைரியமான ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது காசு பணம் சொத்து இருந்தாலும் சரி, இது எல்லாமே தற்காலிகமானது தான். ஆனால் அன்பு மட்டும்தான் இந்த வராகி அம்மாவின் நிலையான வடிவம். ஒரு தாய் என்பவள் அன்பானவள் அல்லவா? நான் அப்படிதான் அன்பின் உருவமாக இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கேன். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பை கொடு. அன்பை அடுத்தவர்களிடமிருந்தும் பெற தயாராக இரு. அன்புக்குள் தங்கி இருக்கும் இந்த தெய்வமாக வராகி அம்மா நான் இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். என் நெற்றி பொட்டின் மூலமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ எப்பொழுது அழுதாலும் அடுத்தபடியாக அடுத்த காரியமே உனக்கு சிரிப்பாக சந்தோஷமாக மாறும்படி நான் செய்வேன். ஒரு விஷயத்துக்காக நீ அழுகிற கவலைப்படுறனா, அதே விஷயத்துக்காக நீ அடுத்து சந்தோஷப்படும்படியாக மகிழும்படியாக சிரித்து கும்மாளமிட்டு கொண்டாடும்படியாகவும் நான் நிச்சயம் செய்வேன் என் செல்லமே. எந்த கதையையும் முழுசும் படிக்காம அதன் முடிவை தெரிந்து கொள்ள முடியாது தானே. உன் வாழ்க்கையிலையும் இன்னும் எதுவுமே முடியலை. இனிமேதான் வெற்றிங்கிற பக்கத்தையே நீ பார்க்க போற. உன் வாழ்க்கையின் முடிவென்பது, உன் வாழ்வின் எதிர்காலம் என்பது ஏற்றமும் மாற்றமும் வெற்றியும் நிறைஞ்சதுமாக இருக்க போகுது என் செல்லமே.
நீ எத்தனை முறை தவறு செஞ்சாலும் மறுபடியும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டினா நான் உன்னை திரும்ப ஏற்றுக்கிட்டு உன்னை மன்னிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை செய்து தர தயாராகவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தாயாக நான் இருந்து அன்பு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை திருத்தி உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக காட்டுவேன் செல்லமே.